ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்கிய பிரகாரம் சனி பெயர்ச்சி பலன்கள் சொல்ல போகிறேன். ஏன் சந்தோஷமாக பேசுகிறீங்க? நல்ல பலன் தான் சொல்ல போகிறேன், அதனால தான் சந்தோஷமாக சொல்கிறேன். சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது மீன ராசிக்கு வரப்போகிறாரு. அது குருவோட வீடு, சுப கிரகத்தோட வீடு. சுபரோட பாபர் சேரும் பொழுது சுப கிரகமாக தான் ஆகிவிடுவார். அதனால் அவருடைய பலன்களும் நல்ல பலன் தான் இருக்க போகுது. 12 ராசிக்கு உண்டான சனிப்பயிற்சி பலனை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சிம்ம ராசிக்காரங்க சொல்ல போகிறேன். என்ன இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறீங்க? எங்களுக்கு அஷ்டம சனி வரப்போகுது, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமாக இல்லையா? ஏன் இல்லை? அதுக்கு தானே சொல்ல வந்திருக்கேன். அஷ்டம சனின்றது சிம்ம ராசிக்கு செட் ஆகாது. ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதி சூரியனை, சூரியனுடைய புள்ள தான் சனி பகவான். அப்புறம் எப்படி ரொம்ப கெடுதலை கொடுப்பார், ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பார்? குறைச்சி தான் கொடுப்பார். அஷ்டமி சனி காலத்தில் நிறைய அனுபவங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதனால் பண்பட போகிறீங்க, புது மனிதனாக வரப்போகிறீங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பெரிய மனுஷனாக உழவ போகிறீங்க. இது போதாதா உங்களுக்கு? இது மட்டும் இல்லை, இன்னொன்று நான் சொல்லணும் தானே. சனி பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டம சனியாக 8ஆம் இடத்துல வந்துட்டால் கூட அவர் பார்வை இடங்க இருக்கு இல்லையா, அது நான் சொல்லி தானே ஆகணும். அதுதானே முக்கியம். ஒருத்தர் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் தான் சக்தி அதிகம், பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதில் 3, 6ன்றது ரொம்ப விசேஷம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக நல்லது தானே நடக்கும். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இதெல்லாம் பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்க போகுது அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். சனி பகவான் 8ஆம் இடத்துல வந்துட்டாக்கா என்ன பண்ணுவார்? உங்கள் பெயரை கெட வைக்கக்குண்டான வழி நடக்க இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் நல்லவனாக இருந்தாலோ, நல்லவங்களுடைய பழகியிருந்தாலோ, நல்ல வழியில் போனாலோ உங்களுக்கு கெட்ட பேர் வருமா? வரவே வராது. அப்போ அது மாதிரி மாறிக்கணும் தானே நீங்கள். உடனே இந்த சனி பயிற்சி ஆனவுடனே உங்களுடைய இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு, பேட் ஹேபிட்ஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள விட்டு ஒதுங்கிக்கங்க. ஒதுங்க முடியாது அப்படி சொல்கிறீங்களா? ஒதுங்கி தான் ஆகணும். எப்படி ஒதுங்கணும்? எனக்கு அந்த வேலை இருக்குப்பா, எனக்கு இந்த வேலை இருக்குப்பா, எனக்கு ஒரு டைம் இல்லைப்பா, உன்னை மீட் பண்ண முடியலப்பா, உங்கள்கிட்ட பேச முடியலப்பா, இப்படி தான் சொல்லணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது ரொம்ப ஈஸி. இப்போலாம் சர்வசாதாரணம். ஃபோனில் பேசிக்கலாம்ப்பா, அப்படி பண்ணிவிடுங்க. விஷயத்தை ஃபோனில் பார்த்துக்கலாம்ப்பா, ஃபோனில் பேசிக்கலாம்ப்பா, அப்படி பண்ணுங்கள். நேரிலும் சந்திக்கக்கூடாது, வெளியிலும் அவங்களோட செல்லக்கூடாது. இது முடியாதா? கண்டிப்பாக முடியும். அப்போது உங்களுக்கு கெட்ட பேர் வராது. வரக்கூடிய கெட்ட பேர் வராமல் போயிடும். எப்படி இருந்தாலும் வரணும் தானே சாஸ்திரம். அப்போ எப்படி வரும்? உங்கள் நட்பு மூலமாகவோ, உங்கள் சொந்தக்காரங்க மூலியமாகவோ நீங்கள் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக நான் ஒன்று சொல்லுவேன், அஷ்டமணி சாலகத்தில் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னுவாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா இருக்கும், உங்களுக்காக போகலன்னா கூட இன்னொருத்தர் மூலிமா போய் நிற்பீங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. சும்மா ஜாமீன் கொடுப்பீங்க, கையெழுத்து போடுவீங்க, கூட ஹெல்ப்புக்கு கூட போயிட்டு வருவீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போவீங்க, உங்களோட பழகிறவங்க சொந்தக்காரங்க யாருக்காது அப்படி போவீங்க. நான் சொன்ன அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கோர்ட்டுக்கு போவீங்க, இன்னொருத்தருக்காக போவீங்க. இதெல்லாமே நடக்கும். உங்களுக்காக நடக்காமல் இல்லைனா கூட அடுத்தவங்களுக்காக நடக்கும். இது 8ஆம் இடத்தோடைய பலனை சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, திடீர்னு பழைய நட்புகள், அதாவது பிரிஞ்சு போன உறவுகள் அவங்கள வந்து சேருவாங்க. இது நடக்கும். அவங்க மூலிமா உதவிகளும் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆயுளும் கெட்டியாக இருக்கும். ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானத்தில் இருந்தால் என்ன இருக்கும்? அவருடைய காரகத்துவத்தை அவர் கொடுத்ததானே. அவர் என்ன சின்ன சின்ன விபத்துகள், ஆபத்துகள் அப்படி ஏற்படுத்தி கொடுப்பார். பெருசாக ஒன்றும் வராது. தலை தப்பியது தம்பரான் புண்ணியன்வாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும் உங்களுக்கு. புரிஞ்சுட்டிங்களா? அடுத்தது 3ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போது தைரியம் வந்துடும், துணிச்சல் வந்துடும், எதையும் பேஸ் பண்ணணும், எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் வந்துடும்.
அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக அதுக்கு உண்டான சால பலனை, அந்த ஆதிபத்திய பலனை கொடுத்து தான் ஆகும். அப்போ துணிஞ்சு இறங்கிடுவீங்க, தைரியமாக பேஸ் பண்ணுவீங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க அப்படி தான். அப்போது இது மாதிரி அந்த பார்வை பலனும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகுதில்லை, நிறைய பயணங்கள் கிடைக்கும், பொருட்கள் வரவு கிடைக்கும். உங்களுடைய தனித்துவமான குணத்தால் நல்ல விஷயம் நடக்கும். உதாரணம் சொல்லணும்னாக்கா, இதனால் வரைக்கும் அந்த குணத்தை யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. என்ன குணம்? நல்ல ஒரு மரியாதை, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறது, ஒருத்தவங்களை பாராட்டுறது, ஒருத்தவங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான உதவி பண்ணுறது, இதெல்லாமே செஞ்சீங்கனாலே அது தனித்துவமான குணமாக தான் சொல்லப்படுது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போது இதனால் வரைக்கும் இந்த அஷ்டம சனி காலத்தில் நோய் நொடி வரும், பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, வரும். ஆனால் வராது. எப்படி? தகுந்த மருத்துவம் மேற்கொள்ளணும். அப்போ முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்தாக்கா, உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பில் பிரச்சனை வருது, வலி வருதுன்னா ஒரு அறிகுறி தானே தென்படும். இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்தந்த நோய்க்கு இந்தந்த அறிகுறி வரும்னு யூடியூப்லாம் வந்து தானே இருக்குது. அப்போது முன்னே இருக்கிற காலத்து மாதிரி நம்ம ஒன்றும் தெரியாமல் இருந்திருந்தோம். இப்போது எல்லாத்துக்குமே வழிவகைகள் வந்துச்சு. அப்போ அந்த அறிகுறி தெரிஞ்சுன்னா உடனே போய் பார்த்துருங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த வரக்கூடிய விஷயம் பெருசாவது சிறுசாகிடும், அவ்வளோதான். அது இல்லாமல் விரோதிகள், எதிரிகள் எல்லாமே உங்களை தயக்கம் காட்டுவாங்க, உங்கள்கிட்ட வரது யோசிப்பாங்க. அதெல்லாமே சனியோட பார்வையால் அது மாதிரி நடக்கும், விலகி போயிடுவாங்க. இது மாதிரி நடக்கும். கோர்ட்டில் கேஸ் இருந்தால் கூட நல்ல நிலைமைக்கு வந்துடும். வாய்தாலாம் போட்டிருப்பாங்க நிறைய, உங்களுக்கே வெறுப்பாக வந்திருக்கும். ஒரு நேரத்தில் கோவம் கூட வந்திருக்கும். நம்ம வழக்கறிஞர வக்கீலை நம்ம வச்சுருக்கோம், அவரை திட்டலாமா, அவரை கோபிச்சிக்கலாமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஜட்ஜ்மெண்ட்டு இன்னும் கிடைக்காம இருக்கேன்னு சொல்லி அதுலேயும் உங்களுக்கு மன வருத்தம் இருந்திருக்கும். எல்லாமே இப்போ சரியான நிலைமைக்கு வந்துடும். சனியுடைய பார்வை விழுதில்லை, அதெல்லாம் வந்துடும். இதில் விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அவங்களால தொழிலும் பண்ணியிருக்க முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது, வேலை தான் பண்ணணுன்ற நிலைமையில், எண்ணத்தில், அவங்களுடைய தகுதிக்கு உண்டான விஷயத்தில் இருந்திருப்பீங்க இல்லையா. அவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சனி பயிற்சிக்கு அப்புறம் அஷ்டம சனி இருந்தாலும் சனியுடைய பார்வை பலனால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல வேலையாகவும் இருக்கும், சமாளித்து வந்துடுவீங்க, இந்த காலத்தை ஓட்டிடுவீங்க, அவ்வளோதான் விஷயம். உறவுகளில் முக்கியமான உறவுகள் சொல்லணும் இல்லையா, க்ளோஸ் ரிலேஷன், அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, அது மட்டும் இருந்தால் போதும். கண்ட இடத்துல சாப்பிடாமல் இருங்க, அதையும் நான் சொல்லி ஆகணும்ல, அதையும் பார்த்துக்குங்க. பெண்களால் பிரச்சனை வரும்னு இருக்குது, அதனால் அவங்க கூட பழகும் போதும் வாக்குறுதி கொடுக்கும் போதும் கொஞ்சம் கவனம், அவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அடுத்தாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்குறது என்ன நடக்கும்? போட்டி, பந்தயங்கள், இது மாதிரிலாம் கலந்துக்கலாம், அதில் ஈடுபடலாம், அதில் வெற்றி கிடைக்கும். நாங்கள் அஷ்டம சரின்றீங்க, கஷ்டன்றீங்க, எப்படிங்க வெற்றி கிடைக்கும்? அவர் பார்க்குறாரு இல்லையா, அது பார்க்குற பலனால் வெற்றி கிடைக்கும். எப்படி இது? இப்போது ஒரு பரிகாரத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், நீங்கள் சாமியை பார்க்குறீங்க, சாமி உங்களை பார்க்காமையே இருப்பார், அவருடைய பார்வைப்படுது இல்லையா. அப்போ கண்டிப்பாக அந்த கோயில் விட்டு வந்தோடனே கொஞ்சம் நாளில் நடக்க தானே போகுது, அந்த அருட்பார்வையால், தெய்வீக சக்தியால். ஏன்னா வீட்டில் அந்த வைப் இல்லை, கோயிலில் தான் வைப் இருக்குது. இப்போ புரிஞ்சிட்டிங்களா? அப்போது அந்த பார்வை, சனி பகவான் பார்வைப்படும்போது ஏன் உங்களுக்கு நல்லது நடக்காது? கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. போட்டி பந்தயில் கலந்துங்க, வராத சொத்து பிரச்சனை தகராறு இருந்தால் கூட வந்து சேர்ந்துடும். பஞ்சாயத்து மூலிமா வரும், கண்டிப்பாக வரும், கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்று பண்ணிப்பீங்க, அது ஒன்று நடக்கும். டக்குன்னு எதாவது உடம்பு போய் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி தான் உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு எல்லா விஷயமே அப்படி தான் நடக்க போகுது, பார்த்துங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும் இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறனால. தொழில் மூலிமா, வியாபாரம் மூலிமா கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பகையினர் கூட தொடரும், அங்கே கூட போயிட்டு வருவீங்க. இந்த 2 விஷயமும் கண்டிப்பாக போயிட்டு தான் வருவீங்க. இல்லை அவங்க மூலிமா அங்கேருந்து தொடர்பில் இருந்து இங்கே அதுக்குண்டான முறையில் ஈடுபட்டு சம்பாதிப்பீங்க. இதெல்லாமே நடக்கும். உங்களுக்கு ஒரு ஆசிரியர் சூரியன் தானே, சூரியனுடைய அம்சம் யார் சொல்லுவாங்க? சிவபெருமான், எல்லாம் இல்லை சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய அம்சமாக விளங்கக்கூடிய பள்ளி கொண்டீஸ்வரர். நல்லா கேட்டிங்க. இந்த சனி பேச்சு காலத்தில் நீங்கள் எல்லா சிவன் கோயிலுக்கும் போங்க, கும்பிடுங்க, சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலத்துக்கு போங்க, வணங்குங்க, பரிகாரம் பண்ணிங்க, எல்லாம் பண்ணுங்கள்.
நீங்கள் அவசியம் செல்ல வேண்டிய இடம் பள்ளிகொண்டீஸ்வரர். அப்படி போக முடியாதவங்க பழமையான சிவன் கோயில் போனீங்கன்னா அந்த பள்ளிகொண்டீஸ்வரர் பேரை மனசில் நினச்சிங்க, அவ்வளோதான் விஷயம். அதையே நினச்சிட்டு பேரை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த சிவனுடைய அருள் இங்கே உங்களுக்கு கிடச்சிரும். போக முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணுன்றா போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த சனி பயிற்சிக்கு அந்த பள்ளிகொண்டீஸ்வரர் வழிபட்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் பிரதோஷ காலத்தில் போனீங்கன்னா ரொம்ப விஷயம். அதை பண்ணிட்டு வாங்க. இந்த அசும சனி பிரச்சனை தீரும். சனிக்கு பிரீத்து பண்ணுங்கள், பரிகாரம் பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளிக்கு நிறைய உதவி பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த சாமியாராக இருப்பாங்களே துறவிகளால், நான் சொல்கிறது உண்மையான சாமியாராக போனவங்க, குடும்பத்தை விற்றுட்டு போனவங்க, சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டு போனவங்க, சொத்தை பற்ற தானம் பண்ணிட்டு போனவங்க, இவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா இப்படி சொல்லுவேன், வாழ்ந்து கெட்டவர்கள், புரிஞ்சிட்டிங்களா? வாழ்ந்து கெட்டவர்களுக்கு உதவி பண்ணினா உங்களுக்கு கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும். அப்போது சிம்மராசிக்காரங்க அஷ்டம் சனின்னு பயப்பட போகிறீங்க? இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன்ல, பார்வை பலன் சொல்லிட்டேன்ல. 3, 6, 11 பார்த்தா சூப்பரு. அதில் 3, 6, 10 பார்க்குறாரு. அப்புறம் என்ன, 2 இடம் சூப்பராக அமைஞ்சு போச்சுல்ல உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு வர வேண்டியது மற்றவர்களுக்கு போய்விடும். அதான் நடக்க போகுது. ஆனால் எப்படி நடந்துக்கணும்? நீதி நேர்மை சத்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா தான் இப்படி நடக்கும். உங்களுக்கு வர்றது வேறத்துக்கும் போயிடும். நீங்கள் கூட போய் நின்னா அவங்களுக்கும் நல்லதாகிடும். இப்போ புரிஞ்சிட்டிங்களா? அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி, இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் மூலிமாவும் நீங்கள் செய்யக்கூடிய பேருதவி அது மூலிமாவும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நாள் ஆரம்பத்தில் சனி பகவான் இருந்தார். இப்போது 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 7ஆம் இடத்துல வந்துட்டு அவர் எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அதுதானே இப்போ சொல்ல போகிறேன். அப்போது உங்கள் ராசியும் பார்க்குறாரு. அது மட்டுமா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அது மட்டுமா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது இதனால் என்னென்ன பலன் நடக்க போகுதுன்னு தான் இப்போ கவனமாக பார்க்க போகிறோம். 7ஆம் இடத்துல சனின்னா கண்டக சனின்னுவாங்க. கண்ட சனி, கண்டனா என்ன, ஏதோ நம்மளுக்கு ஆபத்து வந்துடும் போலுக்கு, விபத்து வந்துடும் போலுக்கு, அவ்வளோதான் போச்சு அப்படின்னு தானே நினைப்பீங்க. அதுதான் இல்லை. அவர் குரு வீட்டிலேருந்து குரு வீட்டை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல விஷயம் தானே. அப்போது பெருசாக ஒன்றும் வரப்போகிறதில்ல. உங்களுடைய அந்யோன்யம் பாதிக்கும். எந்த அந்யோன்யம்? கணவன் மனைவி கொடுக்குற அந்யோன்யம். அந்யோன்யம்னா கொஞ்சம் விலகி இருப்பீங்க, அவ்வளோதான். இந்த காலகட்டங்களில் விளக்கப்படுவீர்கள். அப்போ என்ன பண்ணணும்? காந்தத்துக்கிட்ட இரும்பு போனால் என்ன பண்ணணும்? இரும்பை காந்தம் இழுத்துடும். அப்போது ஒரு ஈர்ப்பு சக்தியை நீங்கள் உருவாக்கிக்கிட்டு யார் எது சொன்னாலும் கேட்காம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு உங்களை பிரிக்க பார்ப்பாங்க. உங்களுக்குள்ளே சண்டை முட்டி கூட பார்ப்பாங்க. கணவன் மனைக்கு மட்டும் இல்லை, பார்ட்னர்ஷிப்புக்கும் இதே நிலைமை தான். அப்போது எது வந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா இதில் தப்பிச்சு வந்துட போகிறீங்க. அவ்வளோதானே விஷயம். அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து தானே இருக்க போகிறோம். அதில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும். அது பார்த்து இதுவும் கடந்து போகும் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி தான் போக போகிறீங்க. அதுதான் நல்லது. அதுதான் நடக்க போகுது உங்களுக்கு. அதனால் கவலைப்பட வேணாம். 7ஆம் இடத்துல இருந்த சனி என்ன பண்ணுவார் இன்னும் கேட்டால், உடல் உபாதைகளை கொஞ்சம் கொடுப்பார். அந்த உடல் உபாதைகள் எப்படி வரும்னாக்கா, மனதளவில் பாதிக்கப்படுவீர்கள். மனநோய் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கன்னிராசியாகவும் இருக்கீங்கள, உங்கள் ராசியை புதனாகவும் இருக்கார் இல்லையா. புதன்றது அறிவு மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட சொல்லப்படுது இல்லையா. மூளை மயங்கி போச்சு அவனுக்கு அப்படின்வாங்கள்ல, அதான் அப்படி பேசுகிறான், அப்பதான் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்வாங்க இல்லையா. அது மாதிரி தான் நடக்க போகிறீங்க. அப்போ அதில் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கலாம், டாக்டரை பார்க்கலாம். இல்லைன்னா அறிவுத்திறன் மூளைத்திறன் நல்லா விளங்குறதுக்கு அதுக்கு உண்டான உணவை சாப்பிட்டு வரலாம். அதுக்கு உண்டான பயிற்சி கடைப்பிடிக்கலாம். யோகாசனம் செய்யலாம், தியானம் செய்யலாம். இந்த 2 விடாதீங்க. யோகாசனம் தியானம் 2 பண்ணிட்டு வந்தாலே போதும். கன்னிராசிக்காரங்க இது தொடர்ந்து பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக பண்ணுவீங்க. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். பிரயாணங்களும் ஏற்பட்டு கொடுப்பாரு. ஆனால் அந்த பிரயாணத்தில் சில தடைகளும் கொடுப்பாரு, பொருள் இழப்பையும் கொடுப்பாரு, இதெல்லாம் பண்ணுவார். இது அவரோட வேலையை செஞ்சு தானே அவர். அப்போ என்ன பண்ணணும்?
நீங்கள் ஒவ்வொரு பிரயாணத்துக்கு போகும்போது செக்லிஸ்ட் போட்டுக்கணும், பொருள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், போகும்போதும் வரும்போது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அவ்வளோதான் விஷயம். வண்டியில் கவனமாக ஏறணும், வண்டியை கவனமாக இறங்கணும், அவ்வளோதான். போகிற இடத்துல முன்னாடி பிளான் பண்ணி போகணும். அதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை தானே. உங்கள் ராசிக்காரங்களுக்கு எல்லாமே பிளான் போட்டுருவீங்க, அது மாதிரிலாம் செய்யணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ 7ஆம் இடத்துல பலன் சொல்லிட்டேன்ல, அடுத்த உங்கள் ராசியை அவர் பார்க்குறாரு தானே. அப்போ அதை பார்க்கும்போது கொஞ்சம் சுறுசுறுப்பு குறைஞ்சிரும், சோம்பல்தனம் வந்துடும். அது தூக்கி போட்டுடணும். அதுக்கு தானே யோகாசனம் தியானம் பண்ண சொல்கிறேன். அப்போ எப்படி பண்ணணும்? நல்லா கேட்டுங்க. காலையில் தியானம் பண்ணுங்கள், மாலையில் யோகாசனம் பண்ணுங்கள், அவ்வளோதான் முடிஞ்சுது. இல்லை காலையில் யோகாசனம் பண்ணுங்கள், மாலையில் தியானம் பண்ணுங்கள், 2 வேலை ஏதோ ஒரு வேலை மாற்றிங்க, அவ்வளோதான். நேரம் கிடைக்கும் போது நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு அந்த வார்த்தை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. நேரம் எல்லாருக்குமே இருக்குது, நம்ம தான் யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அதனால் இது பண்ணிட்டு வாங்க, அவ்வளோதான் விஷயம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, உங்கள் ராசி பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்களில் ஈடுபாடு இருக்கணும், நல்ல விஷயத்தில் பேசணும், நல்லவங்களுடைய பழக்க வழக்கத்தை வச்சுக்கணும். இந்த சனி பயிற்சியில் சொல்ல வரேன், அவங்களோடலாம் பழகிடணும், நல்ல வார்த்தைகளாக பேசணும். இப்படி நீங்கள் வந்துட்டு வந்தாலே, நடந்து வந்தாலே போதும், எல்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போ அதனால் என்ன நடக்கும்? வீடு வாங்கியிருப்பீங்க, பாதியில் கட்டி விட்டுருப்பீங்க, அதெல்லாமே இப்போது நல்லவங்க பழக்க வழக்கத்தாலையும் நீங்கள் நடந்துக்கிற விதத்தினாலையும் அது தொடரும். அந்த வீடு கட்டுறது தொடரும். இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அதில் பிரச்சனை வந்திருக்கும், ரொம்ப நாள் கவனிக்காமல் வந்திருப்பீங்க. இப்போது அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஒரு ஊர் பெரிய மனுஷங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷங்க மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். உங்கள் சொந்த பந்தமாக ஒன்றா சேருவாங்க, சேர்ந்து வந்து உங்களுக்கு அந்த இடத்த மீட்டு கொடுப்பாங்க, அந்த வீட்டு பாதியில் இருந்த வீட்டை கட்டி கொடுப்பாங்க, அதுக்குண்டான வழியை காட்டுவாங்க, எல்லாமே செய்வாங்க. இது மட்டும் இல்லைங்க, வண்டி வாங்கினலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போயிருப்பீங்க, பிரச்சனையாக இருந்திருக்கும், வண்டி வாங்கினாமல் ரொம்ப அவஸ்தப்படுவீங்க. சரி இந்தாப்பா வச்சுக்கோ, இது மாதிரிலாம் உண்மையாக நடந்திருக்கு, அதுதான் சொல்ல வரேன். சொந்த பந்தத்தில் நட்புலாம் கொடுப்பாங்க, வச்சுக்கப்பா கொஞ்ச நாள் வச்சு ஓட்டு, வண்டியை ஓட்டு, எனக்கு இருக்குது, இன்னொரு வண்டி இருக்குது, இல்லை நான் வெளியூர் போல வெளிநாட்டு போகிறேன், நீ வச்சுக்கோ, இந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிலாமே உங்களுக்கு உதவி கிடைக்கும். அப்படி வந்து செய்கிற வண்டி வாகனம்லாம் அதெல்லாம் உடனே யூஸ் பண்ணிப்பீங்க, பார்த்துப்பீங்க, அதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பரவாயில்ல, எப்படியோ வந்துச்சு நம்மளுக்கு, எல்லாமே நடக்குது, பரவாயில்லையே, அப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் நல்ல முறையில் நடக்கணும், அதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இது மாதிரிலாம் விஷயம் நடக்கும். படிப்பில் கூட மந்தமாக இருந்திருப்பீங்க, படிக்கிற பசங்களாம் கூட கவனமாக குறைவாக இருந்திருக்கும், இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க. அதெல்லாம் இப்போது டியூஷன் வச்சு படிக்கலாம், குரூப் ஸ்டடின்னு சொல்லுது, உங்கள் கூட படிக்கிறவங்களோட வீட்டுக்கு போய் படிக்கலாம். அப்போ அதே சிந்தனை இருப்பீங்க, அதே படிப்பீங்க. அவங்க வீட்டில் படித்தா தான் பல விதமான சிந்தனைகள், படிப்பு தொடர முடியாமலாம் போகும். இது மாதிரி நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக படிப்பீங்க, அதுவுமே நடக்கும். அது இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களாம் என்ன சொல்லுவோன்னாக்கா, அவங்களுக்கு வந்து நீர் சம்மந்தப்பட்ட டிசீஸ்லாம் வரும், நோய்கள் வரும். அப்போது அதுக்குண்டான ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும், வெளில அதிகமாக சுற்றக்கூடாது, இரவு நேர உணவு கூடாது. பெரும்பாலும் நைட்டில் தான் இப்போலாம் நம்ம சாப்பிட்றோம். போத குறைக்கு இப்போது மிட் நைட் பிரியாணின்னு வந்துடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிட்டும் இருப்பீங்க. அப்போது அந்த மாதிரி நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது, கண்டதாக சாப்பிடக்கூடாது, மசாலா பொருள் சாப்பிடக்கூடாது, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, இது மாதிரிலாம் சாப்பிடாம நிறுத்தி வரணும். உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறனால சொல்ல வரேன். அப்போ கவனமாக இருக்கணும், ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இப்போ புரிஞ்சிட்டிங்களா? அதனால தான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு வரேன். அப்போது உங்களுக்கு ஏற்ற உணவை சாப்பிட்டு வரணும், கவனமாக இருந்துடணும். உங்கள் உடம்பு நீங்கள் தான் பார்த்துக்கணும், வேறு யார் வந்து பார்க்க போகிறாங்க? நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். இப்படி தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது மாதிரி பார்த்துட்டு வாங்க. இது மாதிரி பார்த்துட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். உங்களுக்கு வழிபாடுன்ற போது உங்கள் ராசிபதி புதன் பகவான், அவருக்கு கிருஷ்ண பரமாத்மா, பெருமாள், கண்ணன், இப்படிலாம் பல விதமான அம்சம் கொண்ட தெய்வ வடிவங்களை வணங்கி வரலாம். பெரும்பாலும் கண்ணபிரான் சொல்லுவாங்க. கண்ணபிரான் கோயிலெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்ணன் இருக்கிற கோயில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கண்ணன் கோயில் போயிட்டு வரலாம், கண்ணபிரான் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரலாம். கண்ணன்னா குழந்தை வடிவில் இருக்கிறது, அந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு தேவையான, அந்த கண்ணனுக்கு தேவையான நைவேத்தியம் சொல்லி அலங்காரம் பண்ணி பார்க்கலாம். அவர் கண்ணனுக்கு வந்து ரொம்ப அலங்காரம் பண்ண பிடிக்கும், அந்த அலங்காரம் பண்ணி பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வரலாம்.
இது இல்லாமல் கன்னி கோயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்த கன்னின்னு இருப்பாங்க. கன்னி, அந்த கன்னி கோயில் போயிட்டு வரலாம். இதெல்லாமே இந்த சனி பயிற்சியில் நீங்கள் போகக்கூடிய கோயிலாக சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டையும் கன்னி கோயில் போயிட்டு வாங்க, கண்ணவராயன் கோயில் போயிட்டு வாங்க. இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது இருக்கும். இது சூட்சமான பரிகாரம், உங்கள் ராசிக்கு உண்டான பரிகாரம் தான். எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். பர்டிகுலராக இது போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது. அது இல்லாமல் சனி பிரீத்தி பண்ணிடலாம். சனிக்கு பிரசித்தமான கோயில் போயிட்டு வரலாம். மாற்றுத்திறனாளிக்கு உதவி வரலாம். கை கால் ஊனமானவங்களுக்கு கொடுக்கலாம். பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா துணிமணி வாங்கி கொடுக்கணும். கன்னிராசியில் பிறந்தவங்க எல்லாருமே ஆடை தானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். அதனால் நீங்கள் அது பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆடையில் கூட பச்சை நிறம் அப்படின்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பச்சை நிற ஆடைகள், பச்சை நிற உணவுப் பொருட்கள், இது மாதிரிலாம் தானம் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணணும். அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான காரகத்துவத்தை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணாலோ உபயோகித்தாலோ நல்லதாக நடக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா சந்தோஷம், இந்த பொருள் இல்லைன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. அதே பொருள் உங்களுக்கு கிஃப்ட் மாதிரி வந்து நான் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அது மாதிரி தான் விஷயம். இது பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போது நல்ல விஷயங்கள் நடக்கும். தாய் தந்தை இல்லை தந்தை மூலிமா உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகள், தந்தைக்கு அண்ணன் இருந்தால் பெரியப்பா, தம்பி இருந்தால் சித்தப்பா, தந்தை கூட இருந்த அக்கா தங்கி இருந்தால் அத்தைமார்கள் இப்படி சொல்லுவாங்க. அத்தை வீட்டுக்காரர் மாமன்மார்கள் சொல்லுவாங்க. இவங்க மூலிமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் அவங்கள போய் பார்த்தீங்கன்னா உதவி கண்டிப்பாக கிடைச்சிரும். அவங்களே உதவி கொடுக்குறான்னு பாருங்கள் இந்த காலகட்டத்தில். இல்லைனா நீங்களே போய் யூஸ் பண்ணிங்க. நீங்கள் போய் கேளுங்க. யார்கிட்ட கேட்கணுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி உறவுகளை போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதவி கிடைக்கும். எல்லாமே நடக்கும். அது இல்லாமல் முக்கியமான பயணமாக ஒரு மேற்கொண்டு போவீங்க, அது மூலிமா நல்லா நடக்கும். பெரிய மனித தொடர்பு கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. எப்படி இருந்தாலும் கூட பழகுறவங்களையும் கூடயே இருந்து பிரச்சனை பண்ணக்கூடிய நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அவங்கள மட்டும் கொஞ்சம் விலைக்கு வச்சுங்க. கவனமாக இருங்க. பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த 2 விஷயம் கவனமாக இருந்தாலே போதும். இந்த சனி பயிற்சி நீங்கள் தாண்டி மீண்டு ஜெயிச்சு வந்துடுவீங்க. இப்படி தான் நடக்க போகுது. நிறைய கன்னி பெண்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. இப்போனா கன்னி பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வசதி இல்லாதவங்க, படிப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, கல்யாணம் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க, நினச்ச இடத்துக்கு போயிட்டு வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் தான். தான தர்மம் சொல்லப்படும். இந்த உதவியை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். இது செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அவங்க மனசு சந்தோஷப்படும். அப்போது அந்த பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். எப்பயுமே தான தர்மம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இரட்டிப்பு பலன் தான் கிடைக்கும். இறை வழிபாடு பண்ணுறதுனால தெய்வ கடைசிவாதல் கிடைக்கும். தான தர்மம் பண்ணால் அதை விட பலன்களை 2 மடங்கு மேன்மையாக கிடைக்கும். இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அது நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துங்க. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்தாலோ அவருடைய பார்வை பலன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில நன்மைகளை செய்யும்னு சொல்லி நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம். உங்களுடைய சொந்த புத்தி, சுய புத்தின்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணால் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி அவருடைய பார்வை பலன்கள் எல்லாமே பலன்கள் சொல்லியிருக்கேன். இருக்கிற இடத்து உண்டான பலன் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் அதை ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன், நான் போய்க்கிறேன் அப்படின்னு தான் வரப்போகிறீங்க. கண்டிப்பாக பெருமைப்படத்தக்கையில் வாழ போகிறீங்க.